வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சேனலாக இது இருக்கும். உங்களுக்கு பணம் ஈட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சரியான நல்ல ஒரு வருமானத்தை இது மூலிமா பொதுமக்களுக்கு ஈட்டி தரணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். அது எப்படிங்கிறது போக போக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் சொல்கிறேன். தனியாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போடுறேன் சேனலோட மோட்டோ என்னங்கிறத பற்றி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சுபக்ஸுங்கிற ஷேரில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டுன்னு. சுபக்ஸ் லிமிடெட், வெறும் சுபக்ஸ் மாற்றிட்டாங்க இப்போ நேம். அதில் மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்தா நல்லா இருக்குது, ஸ்டாக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுற போது. அவருக்காக தான் இந்த வீடியோ, மற்றவங்களுக்காகவும். ஏன்னா இது இப்போது ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சுபெக்ஸ் டெய்லியில் அபவ் ஆல் ஆவரேஜஸ், வீக்லிலையும் அபவ் ஆல் இம்பார்ட்டண்ட் ஆவரேஜஸ், மந்த்லியில் இப்போ தான் க்ராஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. குவார்ட்டர்லி சார்ட்ஸும் நீட்டாக தான் இருக்குது. எல்லா கேண்டில்ஸும் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு ஓரளவுக்கு, இந்த கேண்டிலை தவிர. அது கொஞ்சம் தான் மிஸ்டேக், ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. ஸோ இக்னோர். சுபக்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐயில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஆர்எஸ்ஐயில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கான். வாங்கிறது சரியான நேரம். இமீடியட் பை. ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் அனலைஸ் பண்ணக்குள்ளே தெரியும். எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் யுவர் குவைரிஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கீங்க பாருங்கள். நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சு தான் நினச்சிக்கோங்க. இந்த கிராஸ் ஆவர் வச்சுருக்க இடத்துலையே இந்த கேண்டில், இந்த கேண்டில் ஜூலை மாதத்துலேருந்து இதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் பொலிஜர் பேண்டும் வேவ்ஸ் மேலே நோக்கி போகுது பேண்டு. ஸோ இது சூப்பராக கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, எல்லா இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டெய்லியில் ஒரு 70% புல்லிஷ், வீக்லியில் சூப்பராக இருக்குது, 90% புல்லிஷில் இருக்குது. புல் வால்யூமும் ரைசிங் ஆகிட்டுருக்கு, அக்குமுலேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லுது. மந்த்லிலையும் சூப்பராக இருக்குது. டெய்லியில் மட்டும்தான் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதுவும் இப்போ முடிஞ்சிடும். அது அந்த 2 நாள் அந்த டாப் ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு நான் இன்றைக்கே ஆட் பண்ணிடுறேன் போர்ட்ஃபோலியோவில். ஏன்னா ரிட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்துச்சு. டெய்லியில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஹை டாப் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ரிட்ரேஸ்மெண்ட்காக வந்துட்டுருக்கு. 37 கிட்ட கிடைச்சா வாங்கலாம். பட் நானாக போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி கிடைக்கிற ப்ரைஸ்லேயே வாங்கிடுவேன். வீக்லியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன்ஸ் என்ன பேட்டர்ன் இருக்குன்ட்டுன்னு. ப்ராடனிங் வெஜ் அதில் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இப்போது. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சா இல்லை, அதை தான் மறுபடியும் கொண்டாந்து அந்த இதுக்குள்ளே விட்டுருக்காங்க, அந்த பேட்டர்னுக்குள்ளேயே, அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே. உல்ஃபி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உல்ஃபியில் வீக்லியில் ஒரு பேட்டர்னும் இல்லை, டெய்லியில் இல்லை, குவார்ட்டர்லிலையும் இல்லை. லெவல்ஸ்லாம் இதுக்கு தேவையில்லை. வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸில் மந்த்லியில் பார்க்கலாம். ஓகே, வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு, வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. இன்டர்மீடியட் ட்ரெண்ட் அப் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போது இதுக்கு டார்கெட்ஸ் என்னான்னு பார்க்கலாம். Bollinger Bands going up. Oh my god. Yeah. இதில் பியரிஷ் பட்டர்ஃப்ளை ஹார்மோனிக் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. பட் அது நினச்சி பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும். எஸ், இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத பார்த்தலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், இது நாம் அனலைஸ் பண்ணவே இல்லை சூப்பர் ஐக்கனஷியில். அதுக்கு தான் எல்லா வீடியோ முழுசாக பார்க்கணுங்கிறது. வீக்லியில் பார்த்திங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் தரல, ஆனால் தரப்போது நியரிங்காக இருக்குது, சூப்பராக போயிட்டுருக்கு. வேவ்ஸ் எல்லாம் டைவர்ஜன்ஸ் செஞ்சிட்ருக்கு. இதில் மந்த்லியில் பை மோட்டில் தான் இருக்குது, டெய்லியிலையும் பை மோட்டில் தான் இருக்குது. வீக்லியில் மட்டும் ஒரு ஸ்பைக் வந்துச்சுன்னா 43 பிரேக் பண்ணிச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் இப்போயே பை கொடுத்தாச்சு ஆல்ரெடி. நமக்கு இங்கே ஒரு பை ரன் ஆகிட்டுருக்குங்க மவுஸ் பாயிண்ட் பண்ணுற இடத்துல. சரி, ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத பார்த்துடலாம்.
ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இயரோட க்ளோஸ் 34, இந்த இயரோட ஓப்பன் 34. ஓகே, எஸ், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட ஸ்டாப் லாஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டாக் வந்து 39ல் இருக்குது. இது வந்து என்னைக்கு 34 கீழே 1 வீக் ட்ரேட் ஆகுதோ அப்போ எக்ஸிட் பண்ணால் போதும். அதுதான் இதோட ஸ்டாப் லாஸ். நன்றி. மற்ற வீடியோ முழுசாக பாருங்கள். தேங்க்யூ.